பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இயற்கை அனர்த்தங்கள் நடைபெறுகின்ற போது அதிகமான மனித உயிரினங்கள் இழக்கப்படுவதையும் அதேபோன்று கட்டிடங்கள் அழிந்து நொறுங்குவதையும் நாங்கள் முன்னே வீடியோக்களில் விவரமாக ஆராய்ந்தோம். அதாவது ஒரு மனிதனானவன் அவனது நிறையை கீழ்நோக்கி தள்ளுகின்ற போது அவனது இரு கால்களும் அவனது நிறையை சமநிலைப்படுத்தும் முகமாக மேல் நோக்கி தள்ளுகிறது. இதன் காரணமாக அவன் ஓய்விலே இருக்கின்றான். அதேபோன்று மரமானது தனது சமநிலையை ஒழுங்குபடுத்துவதற்காக வேண்டி அதன் நடுப்பகுதியில் புவியீர்ப்பு மையத்தில் அதன் நிறை தாக்கும். அந்த நிறையை மேல் நோக்கி தாக்குவதற்காக அதன் அடிப்பகுதியை மேல் நோக்கி தள்ளுவதன் காரணமாக அந்த மரம் ஓய் நிலையில் இருக்கின்றது என்ற விடயத்தை பார்த்தோம். அதேபோன்று அதன் புவியீர்ப்பு மையம் கீழ்நோக்கி ஏற்படுகின்ற போது அந்த புவி ஈர்ப்பு மையத்திலே சமநிலைப்படுத்துவதற்கான விசை கொடுக்கப்படாமல் அதன் 4 கால்களின் எவ்வாறு தாங்கப்படுகின்றது என்ற விடயத்தை, அதாவது ஒரு ஒட்டகத்தின் மூலம் ஏற்படுகின்ற அதன் நிறையை எவ்வாறு மேல் நோக்கி தள்ளுகின்றது என்ற 4 கால்களும் எவ்வாறு செயற்பட்ட என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம். அதேபோன்று நாங்கள் இந்த படத்திலே கவனிக்கின்ற போது அங்கே ஒரு யானையின் படம் இருக்கின்றது. அந்த யானையின் நிறையானது அதன் புவியீர்ப்பு மையத்திலே கீழ்நோக்கி தள்ளும். ஆனால் அதே நிறையை சமநிலைப்படுத்துவதற்காக அந்த யானையின் கால்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வாறு அந்த இரு கால்கள் எவ்வாறு வளைந்த அமைப்பிலே தனது நிறையை தாங்குகிறது என்ற விடயத்தை பாருங்கள். அதே போன்றுதான் மேலே உள்ள படத்திலே அந்த கட்டிடங்களிலே நொறுங்காத பகுதி, விழுந்து உடையாத பகுதியை அவதானிப்பீர்கள். ஆனால் இந்த யானையின் முதுகெலும்பில் வளைக்கப்பட்டிருப்பது போன்று அதே மாதிரி இன்னும் ஒரு அமைப்பு, நொறுங்காத அமைப்பு, அதாவது முக்கோணத்திலே மேல் நோக்கி 2 விசைகள் தாக்குவதையும் அதன் நடுப்பகுதியிலே கீழ்நோக்கி அதன் நிறைகள் செயற்படுவதையும் நீங்கள் படத்திலே காண்கின்றீர்கள். அவ்வாறு தான் அந்த நிறை, யானையின் நிறை தாங்கப்படுகிறது. அதே போன்றுதான் எங்களது இந்த மரத்தை நீங்கள் பாருங்கள். மரத்திலே அதன் நிறையானது கீழ்நோக்கி தாக்குகிறது. அதே போன்று அந்த நிறைக்கு நாங்கள் 4 கால்களை கொடுத்து அதன் நிறையை சமப்படுத்துவோமாக இருந்தால் அந்த மரத்தின் கிளைகள் அனைத்தும் ஒரு தளமாக அமைந்து அதன் புவியீர்ப்பு மையத்திலே அந்த மரத்தின் நிறைகள் கீழ்நோக்கி தாக்கும். ஆனால் நாங்கள் அந்த மரத்தின் அடிப்பகுதியிலே தாங்காமல் 4 கால்கள் கொடுத்து படத்திலே காட்டிவார் ஒழுங்குபடுத்தி வைப்போமானால் அது வளைந்த தன்மை ஏற்படும். அதே போன்றுதான் எங்களது கட்டட அமைப்புகளும் அமைக்கப்படுகின்றன. நாங்கள் மேல் தளத்துக்கு கம்பிகளை போட்டு சீமந்துகளினால் நாங்கள் ஒட்டி விடுகிறோம். அது ஒரு தளமாக அமைகிறது. அந்த தளத்தின் நிறையானது நடுப்பகுதியிலே, அதாவது அந்த சதுரத்தின் நடுப்பகுதியிலே தாக்கும். ஆனால் நாங்கள் அந்த மரத்தின் கிளைகளுக்கு முட்டு கொடுத்தது போன்று 4 கால்களை கொடுப்பதனூடாக அங்கே அந்த தளத்தின் புவியீர்ப்பு மையம் கீழ்நோக்கி வளைவதை நீங்கள் காணலாம். அதே போன்றுதான் எங்களது கட்டிடங்களும் நாங்கள் அந்த விடயத்தை கவனிக்காமல் நாங்கள் ஒரே மாதிரியாக சிவமாக இருந்தால் அது வளைவுத்தன்மை ஏற்படும். அதன் காரணமாக அந்த கட்டிடம் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் அது செயலிலிருந்து அது உடைவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். அதை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டித்தான் நாங்கள் இந்த ஆய்வை செய்து கொண்டிருக்கின்றோம். கட்டடப் பகுதியின் இன்னும் ஒரு பிரச்சனையை நாங்கள் ஆராய்வோம். அதற்கான உபகரணமாக நாங்கள் ஒரு நீர் தொட்டியிலே நீரை முழுமையாக நிரப்பி அதன் அடிப்பாகத்திலிருந்து துவாரமிட்டு கொள்ளுங்கள். அதன் பின்னர் நீரை அந்த தொட்டியிலே நிரப்புவோமாக இருந்தால் அதன் அடிப்பகுதியில் உள்ள நீர் பகுதி தூரத்துக்கு சிதறி விழுவதை காணக்கூடியதாக இருக்கும். அதற்கு மேலே உள்ள பகுதி அது அண்மையில் உள்ள பகுதியிலே விழக்கூடியதாக இருக்கும். அதற்கு மேலுள்ள பகுதி இன்னும் அருகாமையில் விழக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு மேல் நோக்கி செல்லுகின்ற போது அந்த தண்ணியானது கீழ்நோக்கி படிப்படியாக குறைந்து செல்வதை நாங்கள் காணலாம். இதற்கான காரணம் அமுக்கம் சம்பந்தப்படுகிறது என்றால், அதாவது நீரின் நிறை
படிப்படியாக கீழே செல்லுகின்ற போது அதன் அமுக்கத்தின் காரணமாக அந்த நீர் படிப்படியாக வீரியமாகவும் வீரியம் குறைந்த நிலையிலும் அதற்கு அண்மையிலும் சாதாரண நிலையிலும் நீர் தெரித்து விடுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதிலிருந்து நாங்கள் என்ன படிப்பினை பெறுகின்றோம் என்றால், ஒரு பொருளின் உயரத்திலே உயர்ந்து கொண்டுகின்ற போது அதன் அடிப்பாகத்திலே செயற்படுகின்ற நிறையின் பருமன் கூடுதல், அதற்கு மேலுள்ள பகுதி அதைவிட குறைந்தது, அதற்கு மேலுள்ள பகுதி அதைவிட குறைந்தது, அதற்கு மேலுள்ள பகுதி அதைவிட குறைந்தது என்ற விடயத்தை மிக இலகுவாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இதே போன்றுதான் நாங்கள் இந்த படத்திலே காண்கின்றோம். எங்களது கட்டிடத்தின் அமைப்பும் ஒரு மரத்தின் அடியிலிருந்து மேல் நோக்கி செல்லுகின்ற போது மரத்தின் அடிப்பகுதி கூடுதலான விரிவுடையதாகவும் அதற்கு சற்று மேலுள்ள பகுதி குறைந்த அளவும் அதற்கு மேலுள்ள பகுதி குறைந்த அளவும் ஒரு மரம் அப்படியே ஒழுங்கான முறையிலே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. இது படைப்பான அல்லாஹ் தஆலாவினால் பொறியியல் தியரியில் ஒழுங்கமைக்கப்பட்ட விடயம் என்பதை நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த படத்தை பாருங்கள். அதன் கட்டடத்தின் தன்மையை மேலே உள்ள தளமும் கீழே உள்ள தளமும் அதற்கடுத்த தளமும் ஒரே மாதிரியான தூண்களினால் தாங்கப்படுவது போன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வலுவாக நான் நினைக்கின்றேன். அது அடித்தளத்திலே தடிப்பமான கம்பிகள் கூடுதலாக போட்டிருந்தாலும் அதுக்கு அடுத்தது அதற்கு குறைந்த அளவு கம்பிகளை போட்டு நாங்கள் இணைத்திருந்தாலும் அதுக்கு அடுத்தது கம்பிகளை போட்டு இணைத்திருந்தாலும் அது ஒரே பருமனாக காணப்படுவதன் காரணமாக அது ஒரு வலுவாக தெரிகிறது. ஆனால் நீங்கள் இந்த படத்திலே பாருங்கள், மேல் நோக்கிய தளத்திலே 2 மனிதன் தாங்கக்கூடிய நிறை இருப்பதை போன்று அடுத்த தளத்திலே 3 டபிள்யூ நிறையுள்ள மனிதர்கள் இருப்பதை போன்று அதே போன்று அடுத்த தளத்திலே 4 டபிள்யூ மனிதர்கள் இருப்பதை போன்று நாங்கள் கவனிக்கின்றோம். இந்த படத்தை நீங்கள் அவதானித்தால் உங்களுக்கு தெரியும், நீர் தொட்டியிலே கீழே அடிப்பாகத்திலே 4 டபிள்யூ இருக்கின்ற போது அந்த நீர் வெகு தூரத்தில் பாய்வதையும் அதற்கு மேல் பகுதி 3 டபிள்யூ இருக்கின்ற பகுதி இன்னும் குறைந்த நிலைமையிலே நீர் அண்மையில் விழுவதையும் அதற்கு அண்மையில் உள்ள 2 டபிள்யூ இன்னும் அண்மையில் விழுவதையும் டபிள்யூ உள்ளது இன்னும் அண்மையில் விழுவதையும் நாங்கள் காணலாம். இதிலிருந்து நாங்கள் விளங்குவது, கீழே இருக்கின்ற நீரிற்கு அந்த நிறை அதிகமாக இருப்பதன் காரணமாக அங்கே நீர் மிக வீரியமாக முன்னோக்கி வீசப்படுவதையும் அதுக்கு அடுத்தது படிப்படியாக குறைந்து செல்வதையும் காணலாம். அதே போன்றுதான் இந்த பக்கத்துள்ள கட்டடங்களை நீங்கள் கவனியுங்கள். ஏற்கனவே நான் கூறியது போன்று ஒரே அடித்தளமாக இருந்து அது ஒரே தூண் மாதிரியாக நாங்கள் போடுவோமாக இருந்தால் 2 டபிள்யூ மேல் தளத்திலும் 2 டபிள்யூ அடுத்த தளத்திலும் 2 டபிள்யூ அடுத்த தளத்திலும் அடித்தளத்தில் 2 டபிள்யூ தாக்குவதை போன்று காணப்படுவதன் காரணமாக அது உடையும் நிலைக்கு உட்படுத்தப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆனால் அதே படத்தை இன்னும் பக்கத்துள்ளதை கவனிப்பீர்கள். ஆனால் மேலே உள்ள 2 டபிள்யூ நிறைவுள்ள மனிதர்கள் தாக்கப்படுகிறார்கள். அதே போன்று அடுத்த தளத்திலே 3 டபிள்யூ உள்ள மனிதர்கள் இருப்பதை போன்றும் அதுக்கு அடுத்த தளத்திலே 4 டபிள்யூ மனிதர்கள் இருப்பதை போன்றும் நான் அங்கே காட்டியிருக்கின்றேன். இந்த நீர் தொட்டிலே நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்கள். ஆனால் இதே போன்று அங்கே கீழே உள்ள பகுதி அடித்தளம் மிகவும் பாரமானதாக இருக்கும். அதன் காரணமாக அங்கே உள்ள தூண்கள் வளையக்கூடிய உடையக்கூடிய நிலை குலைந்த நிலையிலே இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு அறிய தருகிறேன். எனவே இயற்கை அனர்த்தங்களின் போது கட்டிடமானது உறுதியாக இருக்க வேண்டுமாயின் இந்த விடயங்களையும் கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதாவது அடிப்பாகத்திலே உள்ள தூணின் பருமன் அதிகமானதாகவும் அதே போன்று அதுக்கடுத்ததான தூணிற்கு அதுவும் பருமன் அதைவிட குறைந்ததாகவும் படிப்படியாக மேலே போக போக அவனுடைய பருமன் குறைந்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பிலே நாங்கள் ஒழுங்கான முறையிலே செய்வோமாயின் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலங்களிலே இந்த இயற்கை அனர்த்தங்களின் போது ஏற்படுகின்ற கட்டிட உடைவுகளிலிருந்து எமது சமூகங்களை நாங்கள் பாதுகாக்கலாம். அதற்காக வேண்டியே நாங்கள் எங்களது கட்டட அமைப்புகளை நாங்கள் மீண்டும் ஒரு முறை மீளாய்வு செய்து படத்திலே காட்டியவாறு அந்த கட்டடங்களை அடிப்பகுதியின் பருமன்
பெரியதாகவும் அதற்கு சிறியதாகவும் அதற்கடுத்த பகுதி அதன் சிறியதாகவும் படிப்படியாக குறைந்து செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் விளங்குகிறோம். எனவே எங்களது எதிர்காலங்களில், அதாவது 21ஆம் நூற்றாண்டின் பின்னர் எங்களது கட்டடங்களை இயற்கை அனர்த்தங்களிலிருந்து மனிதர்களையும் கட்டடங்களையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருப்பதன் காரணமாக அதை நாங்கள் படத்திலே காட்டியவாறு புனரமைப்பிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை நான் அறிய தருகிறேன். மேலும் இதே விடயமாக கட்டிடத்திலே தேவையான விஷயத்தொகுதி நுட்பங்கள் அறிய வேண்டி உங்களுக்கு ஏற்படுமாயின் இன்ஷா அல்லாஹ் தொடர்பு கொள்ளுங்கள். நான் இயண்டிய அளவு அதற்கான விடையை உங்கள் முன் சமர்ப்பிக்க இருக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாம்.